வேப்பம்பட்டி ஸ்டேஷன்ல இருந்து just 4.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஆவடி பட்டாபுரம் டைட்டில் பார்க் இங்க இருந்து 15 நிமிஷம் தாங்க. சைட் வாசல்ல தாங்க பஸ் ஸ்டாண்டே இருக்கு. அழகா அப்படியே வாசல்ல இறங்கி நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துடலாம். பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே 10க்கு 10 ஆஃபர்ல 10 கோல்டு கேன் ஃப்ரீ, 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. வர February 14th and 15th வந்து கிராண்ட் லான்ச் இருக்கு. இந்த சென்னையில யாருமே பண்ண முடியாத ஒரு சம்பவம் வந்து நம்ம ப்ராப்சல் வந்து இந்த செரினோல பண்றாங்க. என்ன அப்படின்னா சோ அன் டைம்ல கூட நீங்க வந்து சைட் விசிட் வந்து பண்ணலாம். விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. ஓகே. ஸோ வேப்பம்பட்டி ஸ்ரீராம் காலேஜ் அண்ட் ஸ்ரீராம் ஸ்கூல்ஸ் இருக்கு. பஜ்ரங் காலேஜ் இருக்கு. ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸ் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான். 80 to 90% வரையும் நம்ம பேங்க் லோன் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆவடி வேப்பம்பட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு சூப்பரான சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கும். நம்மளுடைய ப்ராப்சல் வந்து பார்த்தீங்கன்னா செரினோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நியர்பை வந்து டைட்டில் பார்க் இங்கேருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போயிட முடியும். அதாவது ஆவடி பட்டாபுரம் டைட்டில் பார்க் இங்கேருந்து 15 நிமிஷம் தாங்க. இப்படி எக்கச்சக்கமா சொல்லிட்டு போனோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சூப்பரான ஒரு பம்பர் ஆஃபர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு செம ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செரினோ ப்ராஜெக்ட்ல இடம் வாங்குறவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ வாங்க மொத்த டீட்டெயில்ஸும் உள்ள போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்களை கொடுத்துருவோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சு. வேப்பம்பட்டில் வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து நம்ம ப்ராப்சல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் இருக்காங்களா, மொத்த டீட்டெயில்ஸும் வந்து கேட்டுடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் வந்து வேற லெவல் ஆஃபர் இருக்கு மக்களே. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே ப்ரோ, வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். அப்படியே உங்க நேம் சொல்லிட்டு இங்க என்னவா இருக்கீங்க, பிளஸ் வந்து நம்ம கம்பெனி டீடைல் சொல்லுங்க ப்ரோ. ஸோ என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுகுமாரன். நான் ப்ராப்ஷல்ல ஏஜிஎம்மா இருக்கேன். ஸோ நம்ம ப்ராப்ஷல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கும். ஸோ கரண்டாகவே ஒரு 12 லொக்கேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரண்டாக 12 லொக்கேஷன், அது வந்து அல்டிமேட்டாக எல்லாமே நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற இந்த ப்ராஜெக்டை பற்றி மொத்த டீடைல் சொல்லிங்க ப்ரோ. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆவடி வேப்பம்பட்டு. ஸோ வேப்பம்பட்டுன்னு லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டில் சிவன் வாயில்னு சொல்லுவாங்க. வேப்பம்பட்டு ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சைடு ஆவடி பட்டாபிராம்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் வரும். ஸோ இந்த லைன் போனீங்கன்னா தாமரைப்பாக்கம் நம்ம பெரியபாளையம் ரோடு கனெக்டிவிட்டியும் நம்ம இங்கேருந்து கிட்ட. ஓ, எல்லாமே வந்து அக்சஸபிள் தான் இருக்கு. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைட்டு வாசல்ல தாங்க பஸ் ஸ்டாண்டே இருக்கு. பஸ்லாம் போகிறத பார்த்துருப்பீங்க. அழகாக அப்படியே வாசல்லே இறங்கி நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இது டோட்டல் எத்தனை ஏக்கர்ல ப்ரோ ரெடி பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து நம்ம ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் வந்து 30 ஏக்கர்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. டோட்டல் ஏக்கர் வந்து 30 ஏக்கர். அதில் ஃபேஸ் 1 10 ஏக்கர்ல நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 294 பிளாட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? ஸோ ஆக்சுவல் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா February 14th and 15th நம்ம லான்ச் பண்ணுறோம் ப்ராஜெக்ட். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் ப்ரீ லான்ச்சிங்க அல்டிமேட்டாக சொல்கிறீங்க. இந்த சென்னையில யாருமே பண்ண முடியாத ஒரு சம்பவம் வந்து நம்ம ப்ராப்சல் வந்து இந்த செரினோல பண்றாங்க. என்ன அப்படின்னா ஸோ அன் டைம்ல கூட நீங்க வந்து சைட் விசிட் வந்து பண்ணலாம். அப்படிதானே பிரதர்? ஆமா. ஸோ நைட்டு 8 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு கூட நம்ம இங்க வந்து செரினோ ப்ராஜெக்ட்ல சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். அதுவும் 14-15. ஓகே ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல கொடுக்குறீங்க? முக்கியமா இங்க உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு பிரதர்? ஸோ இங்க பிளாட் ஸ்கொயர் ஃபீட் வச்சு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகுது. 600ல மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் பிளாட்டாவே நம்ம கிட்ட இருக்குது. அதாவது மினிமம் வந்து யார் வேணாலும் இடம் வாங்குறாங்க. கம்மி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அதிகமா இருக்கிற வரைக்குமே இருக்கு. சோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் அப்படியே சொல்லி. ஸோ ப்ராஜெக்ட்ல அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கோம். சிசிடிவி கேமரா. ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பிளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பைப் லைன் வாட்டர் டேப்புமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. சுத்தி அந்த 30 ஏக்கர்ல இப்ப ரெடி பண்ண ஏக்கருக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் பண்ணி பக்காவா ஃபுல்லா காம்பவுண்டட், ஃபுல்லா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க மக்களே. உள்ள வந்தோம் அப்படின்னா வெளியிலேயே அக்சஸ் பண்ண முடியாதம எல்லாமே உள்ள இருக்கிற மாதிரி வந்து இப்ப பார்க்குமே உள்ள இருக்கு. பார்க்கும் உள்ள கொடுத்துருக்கோம். ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் பார்க் கொடுத்துருக்கோம். என்ன சொல்றீங்க? 20,000 ஸ்கொயர் ஃபீட் பார்க் கொடுத்துருக்கு. ஓ, ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு அழகா பக்காவா கொடுக்குறாங்க. ஒரு கிராண்ட் ஒரு டவுன்ஷிப் 30 ஏக்கர்ல நம்ம செரினோ ப்ராஜெக்ட் வேற லெவல்ல மாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே பிரதர், இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி நியர்பைல இருக்கு? ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கு, ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே, வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஆமா. ஸோ வேப்பம்பட்டு ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணாலும் நம்ம கிட்ட கேப் சர்வீஸும் இருக்கு. ஓகே, இங்க வந்து இடம் வாங்குறாங்க அப்படின்னா அதை கூட நம்ம வெளியில போறதுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமா.
அதே மாதிரி வந்து பஸ் ஸ்டாப் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி வந்து பஸ் ஸ்டாப் வாசல்லே இறங்கிக்கலாம். பஸ் வசதியுமே இங்க இருக்கு. ஆவடியிலேருந்து மேல்கொண்டையூர் போகிற பஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக 1 ஹவருக்கு 3 to 4 பஸ் போயிட்டு தான் இருக்கு. வாவ், ஸோ வேற லெவலில் இருக்கு. இங்க வந்து என்னென்ன நேஷனல் ஹைவேல நியர்பைல என்னென்ன இருக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎல்ஆர் ரோடு, சென்னை பெரம்பலூர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலேயே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ பாருங்க மக்களே, இப்படி ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க நம்ம ப்ராப்ஸில் செரினோங்கிற ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டைட்டில் பார்க் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து அக்சஸபிள் தான் டைட்டில் பார்க் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து டைட்டில் பார்க்குன்னு திருவான்மியூர் தான் சொல்லுவாங்க. அதையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உரகடம், இப்போ அது வந்து பட்டாபிராமில் இருக்கிற நம்ம இந்த டைட்டில் பார்க்கில் நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால இங்கே சைட்டில் ஒரு இடம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஸோ ரெண்டல் பேஸில் வேற லெவல் மாஸ் பண்ணலாம். ஆமாம், நல்ல இங்கே ரெண்டல் இன்கமும் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இங்கே ரெண்ட்டுக்கு விட்டாலுமே நியர்பையில் டாடா ஸ்டீல் கம்பெனி, பட்டாபிராம் டைட்டில் பார்க்கில் ஐடி செக்டரில் நிறைய ரெண்டலுக்கு கேட்டு வராங்க இங்கே. ஓ, அங்கே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி சைடில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வீடை கட்டி போட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே நியர்பை ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது பிரதர்? ஸோ இந்த நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து கரெக்டாக 800 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஓகே. ஸோ வேப்பம்பட்டு ஸ்ரீராம் காலேஜ் அண்ட் ஸ்ரீராம் ஸ்கூல்ஸ் இருக்குது, பஜ்ரங் காலேஜ் இருக்குது. ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸ் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி 800 மீட்டர்லேயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது நம்ம சைட்லேருந்து. கரெக்டாக கரெக்ட் பாருங்க. அவனியூ ட்ரீஸ்லாம் வந்து வச்சு பக்காவாக நட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் அப்படின்னா அங்கே நியர்பை என்ன இருக்குது? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ்னா டாடா ஸ்டீல் கம்பெனி இருக்குது. ஸோ இங்கே 2.5 கிலோமீட்டர்ஸ். அதில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டாரம் டைட்டில் பார்க். ஸோ டைட்டில் பார்க் இருக்குது. ஓகே ப்ரோ, இங்கேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் அக்சஸ் பண்ண முடியும்? ஸோ இங்கேருந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சாலே போதும். அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சின்னா டேரெக்டாக கிளாம்பாக்கம் அப்படியே திருச்சி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட் எதுனா பெங்களூர் கனெக்டிவ் பண்ணி. ஓ, இங்கேருந்து எவ்வளோ தூரம் அந்த அவுட்டர் ரிங் ரோடு? அவுட்டர் ரிங் இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அவ்வளோதான். அதை அக்சஸ் பண்ணா அப்படின்னாலே நீங்கள் வந்து வெளியூர்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு அழகாக நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட பிடிச்சி ஸோ எந்த ஊர் வேணாலும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே பிரதர், இது என்ன அப்ரூவ்? பேங்க் லோன்லாம் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான். 80 to 90% வரையும் நம்ம பேங்க் லோன் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பேங்க் லோனே அழகாக அக்சஸ் பண்ண முடியும். இங்கே ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் இருக்குது? இங்கே ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 2005லேருந்து 2800 rupees வரையும் போயிட்டு இருக்கு சரௌண்டிங்ஸில். ஆமாம், நம்ம லான்ச்சிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா 1790 rupees பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 1790 மட்டும். பாருங்க மக்களே, லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 1790 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம ப்ராப்ஸலில் செரினோ ப்ராஜெக்ட்டை. நீங்கள் லான்ச் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா 500 இன்க்ரீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான அப்ரிசியேஷன் இங்கே நியர்பையில் இருக்கிறதால பக்காவாக போயிட்டு இருக்குங்க. கையில் மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்? இங்கே மினிமம் டவுன் பேமெண்ட்னா 2 லட்ச ரூபா இருந்தாலே போதும். ஓகே. ஸோ 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், நம்ம மீதி பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதேமாதிரி வந்து ப்ராப்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம். ஸோ டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல் கிளியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பக்காவாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாலும் தெரியும், வர வழிகளில் வந்து ஃபுல்லாக வீடுகள் தான், கடைகள் தான். இங்கேருந்து வந்து கடைகளை அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஒரு செமையான ஒரு பாயிண்ட். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி போடுறோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல போடுவாங்க. பட் அவங்க வந்து நியர்பை சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற ஏரியாவில் போட்டிருக்காங்க இந்த செரினோ ப்ராஜெக்ட். ஓகே மக்களே, ஆஃபர் செக்ஷன் வந்தாச்சு. வேப்பம்பட்டில் வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபரும் வேற லெவலில் இருக்குமா சார்? கண்டிப்பாப்பா, ப்ராப்ஷன்னாலே ஆஃபர் தானே. ஆஃபர்னால நம்ம பிரம்மாண்டமாக கொடுப்போம். ஆஃபரை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சு ரேட்டிங் என்னன்னு கேட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறனாலே ரேட்டிங் பார்த்து தான் போகிறோம். ஒரு கார் சர்வீஸ் விட்டாலே ரேட்டிங் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்டுக்கும் ரேட்டிங் கேட்குற அந்த கல்ச்சர் வந்துருச்சுனால நம்ம கேட்ட எல்லா கஸ்டமரும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? 10க்கு 10 தான் சார் கொடுக்க முடியும். அதுதான் 10க்கு ரேட்டிங் உள்ள ஒரே ப்ராஜெக்ட் வேப்பம்பட்டில் நம்ம ப்ராஜெக்ட் தான், ப்ராப்ஷலோட செரினோ ப்ராஜெக்ட். அதனால என்ன பண்ணிட்டேன், அந்த 10க்கு 10 ரேட்டிங் உள்ளனால 10க்கு 10 ஆஃபர் கொடுத்துட்டேன். பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீ. இது மட்டும் இல்லாம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பிளாட் வாங்கும்போது 10 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம ப்ராப்ஷல் கம்பெனி தான். தங்க மாதிரி இடம் கொடுத்து தங்கத்தையும் கூட கொடுக்குறீங்களா சார்? ஆமா, 10க்கு 10 ஆஃபர்ல பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீ, 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. வர பிப்ரவரி 14th and 15th வந்து கிராண்ட் லான்ச் இருக்கு. லான்ச் ஆஃபர் பிரைஸா 2200 ஆக்சுவலா நம்ம விற்கணும். லான்ச் ஆஃபர் பிரைஸா வெறும் 1790 ரூபா மட்டுமே ஒரு சதுரடி. அது மட்டும் இல்லாம லான்ச்ல புக் பண்ற எல்லாருக்குமே 10க்கு 10 ஆஃபர்ல கோல்டு காயினும் இருக்கு, 10 ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்கு. லான்ச்சுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 250 ரூபா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ பாக்குற எல்லாருக்குமே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், வர 14th and 15th சனி ஞாயிறுக்கு வேப்பம்பட்டில் உங்க ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. 10க்கு 10 ஆஃபர்ல 10 கோல்டு காயினும் 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாகவும் கொடுக்குறீங்க சார். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஹிஸ்ட்ரியில்
நைட் 8 மணிக்கெலாம் வந்து ஆமாம். இப்போ சைட் விசிட் வந்து நைட் 8 மணி வரைக்கும் வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளாட்டை புக் பண்ணுறதுக்காக சண்டே சாட்டர்டே 8 மணி வரைக்கும் சைட்டில் நாங்கள்லாம் அவைலபிளாக இருப்போம். ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிடுங்க. நன்றி. நன்றி.